Praise you, Jesus. Hallelujah. Let us take our thanksgiving to God and take our offerings and gifts and tithes. Let us pray. தசம பாகத்தையும் காணிக்கையும் எடுத்து தேவனுக்கு நன்றி ஹிருதயத்தோட கூட கொடுக்க. தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் கச்சபிக்கிறோம். பல ஆயிரம் மடங்கு உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காணிச்சையும் செய்யுங்க. உற்சாகமாக கொடுக்கிற மேல் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கர்த்தர் நீர் உற்சாகமாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So may the Lord God be exalted. So நம்ம மத்தியில் worship நடத்தின worship team, I just want to thank, and especially Francis and Mrs. Francis and their family that come. So thank you all. I thank God. And now I just wanted to say a few things, and then I want to give it to a dear brother who is here. We have Bible study on Wednesday evening. புதன்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு சாயந்தரத்தில் உபவாச ஜபம். சில பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். So come and join along with us to see a revival in the nation. So let us thank God for all the wonderful thing He has been doing in and through us. நம்ம மூலமாக தேவன் செஞ்சு கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பது கர்த்தருடைய மாபெரிய கிருபை என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். So now we just wanted to of course our dear brother is not a stranger to us. அவர் ஒன்றும் நமக்கு தெரியாதவர் அல்ல. So let us thank God for this man of God and welcome him, brother Lemuel Sam. அவரை வரவேற்போம். He's going to share the God's word. Hallelujah. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? எவ்வளவு பேர் ஆராதனையை என்ஜாய் பண்ணீங்க? ஆமென். I was really lost in the worship. Amen. Praise God. முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான தாசன் தேவதாசன், thank you so much. அவர் எப்பெல்லாம் எனக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரோ I am always joyful to be here. Amen. Hallelujah. இன்றைக்கு எவ்வளவு பேர் வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு உடைந்த உள்ளங்களை அறிகிற தேவன். ஆமென். இந்த வார்த்தைக்கு போறதுக்கு முன்னே நாம் யாவரும் கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே பேச போகிறேன். என்னை முற்றிலுமாய் தாழ்த்தியும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். இந்த இடத்துல வந்திருக்க ஒருவருத்தரும் இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையில ஜீவனும் பலனும் சுகமாய் மாறட்டும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வந்திருக்க ஒருவருத்தரோடு பேச போகிறீர். உங்க நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜோரா தான் கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. God is a good God. ஆமென். ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, God is good all the time. ஆமென். நீங்க குட்டா இருக்கிறீங்களோ இல்லையானா God is good. ஆமென். Praise God. ஹல்லேலூயா. தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். Psalms 147 verse 3. Please, can you turn in all the languages if you have, please? Yes. எடுத்துங்க, நல்லா ஜோரா படிங்க. பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது he heals the broken heart and binds their wounds. அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில எவ்வளவு பேர் நீங்க உடைந்த உள்ளத்தோட வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா கர்த்தர் உடைந்த உள்ளங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தின் ஆழத்துல பார்க்கும்போது he heals the broken heart. Who knows the broken heart? யாருக்கு ஒரு உடைந்த உள்ளத்தின்படி தெரியுங்க? சொல்லுங்க. ஒரு மருத்துவம், ஒரு டாக்டர் கிட்ட போனா he can only see the outer appearance. maybe அவர் சில மருந்துகளை கொடுக்கலாம் அந்த சரீரம் ஒரு சுகம் பலன் பெறத்துக்கு. ஆனா அந்த இதயத்துக்கு மருந்து கொடுக்க முடியுமா? It is impossible. ஆனால் இன்றைக்கு கால வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இந்த உடைந்த நுரங்குள்ள உள்ளத்துக்கு கர்த்தர் இன்றைக்கு தேற்ற போகிறார். எவ்வளவு பேர் கை எடுத்துன்னு வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் தட்டிடுங்க. அட்லீஸ்ட் கொலஸ்ட்ரால்னா கம்மியாயிடும். Praise God. Hallelujah.
பாருங்க அந்த வசனத்தின் ஆழத்துல பாருங்க, he heals a broken heart and binds up the wounds. Hallelujah. அந்த wound என்ன மாதிரி டெப்த்ல இருந்தாலும் இந்த கால வேளையில அந்த wound என் தேவன் கட்டுவ போறார். Hallelujah. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவ ஜனமே. வேதத்துல இருந்து பார்க்கும்போது சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm chapter 34 verse 18. It's a beautiful verse. எடுத்துங்க, நல்லா படிங்க. பாருங்க அந்த வேர்ட் பாருங்க, God is close to the broken hearted. Amen. இன்றைக்கு broken heart கண்டாலே ஜனங்க ஓடிடுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையோடு ஓடி வருவாங்க என்று நினைத்து சில பேர் அந்த broken heart பார்த்தாலே ஓடிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த உடைந்த உள்ளத்தின் பக்கத்திலே இருக்கிறேன், அவன் கூடவே இருக்கிறேன். Amen. If God is for you, who can stand against you? சில நேரத்துல we ourselves will stand against ourselves. சில நேரத்துல we hate ourselves. ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில நடந்துச்சு, ஏன் என் வாழ்க்கையில தோல்வி, ஏன் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகல, ஏன் என்னுடைய வேலையில நான் சக்சஸ்ஃபுல்லா இல்ல, எதுக்காக always we have a question. பட் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய क्वेश्चனுக்கு ஒரு ஆன்சர் உண்டு. உடைந்த உள்ளத்தை நான் கட்டி எழுப்பி உன்னுடைய வாழ்க்கையை நான் ஜெயமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? Do you believe it? ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 மாசத்துக்கு முன்னே நான் பெல்லாரிக்கு போயிருந்தேன். ஸ்ரீ குப்பான்ற ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன்ல பேசி கொண்டிருந்தேன். அந்த இடத்துல ஒரு 73-year-old தாத்தாவை தூக்கின்னு வந்தாங்க. 73-year-old தாத்தா. He was totally paralyzed. அவரால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த தாத்தா வந்தாரு. அந்த தாத்தாக்காக பாரத்தோடு ஜெபிச்சேன். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே அந்த தாத்தா அந்த சேர்ல இருந்து எழும்பி started walking. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். இதுக்கும் கை தட்ட மாட்டீங்களா? கொஞ்சம் ஜோரா தட்டுங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. He started walking. Almost 6 to 7 years paralyzed man. நல்லா நடந்துட்டாரு. அவரு இமிடியேட்டா சொன்னாரு, அந்த ஃபாலோவிங் மந்த்லே ஐ வாண்ட் டு டேக் பேப்டிசம், நான் ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும் என்று. அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, பிரதர் ದಯವಿಟ್ಟು ನೀವು ತಿರ್ಗಾ ಶ್ರೀ ಗುಬ್ಬಾಕ್ ಬರಬೇಕು. நான் கேட்டேன், எதுக்காக நான் வரணும்னு. இப்போ நீங்க அந்த தாத்தாக்கு பிரேயர் பண்ணீங்களே, அந்த தாத்தா வந்து இப்போ பேப்டிசம் எடுக்கணும்னு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். அவரு மாத்திரமல்ல, அவரும் அவங்க மனைவியும் அவங்களுடைய 3 பிள்ளைகளும் மகன்களும் 3 மருமகளும் டோட்டலி 8 பேருக்கு நீங்க ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். கோதாவரி ரிவரா, அந்த ரிவர்ல அவங்க ரெடியா ஆயத்தம். ஸ்ட்ரெயிட்டா வண்டி எடுத்துன்னு போன அந்த இடத்துல போயிட்டு அன்னைக்கு போன ஐ திங்க் 2 weeks பேக் அந்த இடத்துல போயிட்டு அந்த தாத்தாவை பார்த்து கேட்டேன், ನೀವು ಯಾಕೆ ಜ್ಞಾನಸ್ಥಾನ ತೆಗಿಬೇಕು, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಯಾಕೆ ತೆಗಿಬೇಕು? அவர் பார்த்து சொன்னாரு, 73 இயர்ஸ்ல என் லைஃப்ல பார்க்காத சமாதானத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். உடைந்த உள்ளங்களை கட்டுகிற தேவன். These are those days where God wants to manifest His mighty power, church. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், our God is a mighty God. We don't serve a dead God. நாம் மரித்து போன தேவனை சேவிக்கல, நாம் உயிரோடு இருக்கிற தேவனை சேவிக்கிறோம். ஹalleluya. அந்த தாத்தா சொல்றாரு, இவ்வளோ வருஷம் என் வாழ்க்கையில பார்க்காத சமாதானத்தை நான் கண்டேன். சுகமாற்றம் பெறல, என் சரீரத்துல, என் ஆத்மால, என் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கண்டிருக்கிறேன். ஆமென். அந்த என்டையர் ஃபேமிலிக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தோம். அந்த பாஸ்டர் போன வாரத்தில் பார்த்து சொன்னாரு, சந்தோஷமா குடும்பமாய் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, யாருமே கொடுக்க முடியாது இந்த சமாதானத்தை, ஆண்டவர் தான் கொடுக்க முடியும் தேவ ஜனமே. ஆனால் இந்த இடத்துல இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸ்டர் மெசேஜை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என்னங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்களா? ஓகே. It is not an Easter message, it is a powerful message. தயவுசெய்து உங்களுடைய வேதம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயின் சுவிசேஷம் 28 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போறோம். English and Tamil. Okay, Pastor. Thank you. That's more beautiful, and thank you so much, Pastor. Yes. Matthew chapter 28 verse 16. Yes, I want you all to turn to Matthew 28 verse 16. மத்தேயு 28:16.
பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல இயேசு after his resurrection, the first appearance with the disciples. இன்னைக்கு I'm speaking something very important, church. இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையே மாத்த போகிறார். எவ்வளவு பேர் சொல்றீங்க மாத்த போகிறார்? கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த சீஷர்கள் எல்லாம் உடைந்த உள்ளம், they are broken in heart, they are so frustrated. ஏனால் இயேசுவை சிலுவையில் அடிச்ச காரியத்தை பார்த்தாங்க, இயேசு முடிந்த காரியத்தை பார்த்தாங்க. it was all over, they thought it is finished என்று நினைத்தாங்க. ஆனால் nothing was finished, my dear friend. மார்க்கின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அதிகால வேளையில சலோமியும் மேரி மேக்தலேனும் அந்த இடத்துல மேரியும் ஆண்டவருடைய கல்லறைக்கு போறாங்க. ஆனா போகும்போது 3 பேர் போர்டு மீட்டிங் பண்ணிட்டு போறாங்க. 3 பேர் என்ன பண்றாங்க? நீங்க பண்ற போர்டு மீட்டிங் மாதிரி அவங்களும் போர்டு மீட்டிங் பண்ணாங்க. என்ன போர்டு மீட்டிங் பண்ணாங்கன்னா, யார் அந்த கல்லறையுடைய கல்லை பொருட்டுவாங்க. அவங்க நினைத்து கொண்டு they are discussing and going, who is going to roll the stone? As they are discussing and going, they are in broken heart. முதலாவது உடைந்த உள்ளம், இரண்டாவது டிஸ்கஷன், who is going to remove the stone. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல போய் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல போய் நின்னால் the stone was already rolled out. hallelujah. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ நினைத்ததை, நீ ஜெபித்து கொண்டிருக்கிறத கர்த்தர் கேட்டு நான் நம்புகிறேன் உன் முன்பாக போய் கர்த்தர் உனக்காக ஒரு புதிய வாசலை திறக்க என் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். hallelujah. ஆனால் அந்த இடத்துல உள்ள போய் பார்க்கும்போது ஆனா உடைந்த உள்ளம். இப்ப இயேசு அங்க உள்ள இருக்கிறாரா இல்லையான்ற வேற கன்ஃபியூஷன். உள்ள போய் பார்க்கும்போது ஒரு தூதன் அவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னால், பயப்படாதீங்க, ஆண்டவர் சொன்னபடியே இயேசு உயிர் தந்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? as he said, he is risen. இப்ப இந்த டிஸ்கஷன்ல மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, this temple will be broken but in 3 days it will be rebuilt. amen. hallelujah. அத மறந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த தூதன் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கவனமா கேட்டால் அந்த தூதன் சொல்லுகிறார், please go tell Peter, சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க, Jesus will meet you in Galilee. hallelujah. அப்ப ஃபர்ஸ்ட் தூதன் சொன்ன வார்த்தை என்னன்னா, போய் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் வார்த்தையை போய் யாருக்கு சொல்லுங்க? சீஷர்கள் சொல்லுங்க. So the first key itself, it was that we have to go and share the resurrection power of Jesus to everybody. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? அந்த தூதன் சொன்னாரு பயப்படாதேன்னு. ஆனா இரண்டாவது வார்த்தை சொன்ன வார்த்தை, நீங்க போய் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாருன்னு நீங்க போய் என்ன பண்ணுங்க? எல்லாருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், எவ்வளவு பேர் ஆண்டவருடைய resurrection பவரை நாம் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வருகிறோம்? Church, it is not a time that we sit and waste a single minute, my friend. இன்னைக்கு நான் சொல்றேன், சபையே நீங்க ஒருவருத்தரும் எழும்ப வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். இப்போ சொல்லிட்டாங்க, Jesus wants to meet you all. இயேசு உங்களை எல்லாரையும் எங்க பண்ணணும்? எங்க சந்திக்கணும்னு சொல்லுங்க? கலிலேல சந்திக்கணும். இப்ப இயேசுவும் சீஷர்களும் அந்த இடத்துல கலிலேல சந்திக்கும் போது சில பேருக்கு டவுட், இயேசு ரியலா உயிர்த்தெழுந்து விட்டாரா? உங்களுக்கு தெரிஞ்சபடி டவுட் மாஸ்டர் யாருங்க? தோமா. அந்த தோமா இந்தியாவுக்கு வந்தனால தான் இந்தியாவே என்ன ஆயிடுச்சுங்க? இருக்கிற டவுட் எல்லாம் போயின்னு இருக்கு. இந்தியாவே இயேசுவுக்காக மாறிக்கொண்டிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? சில நேரத்தில் சில டவுட் மாஸ்டர்ல தான் ஆண்டவர் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்மளுக்கும் நிறைய டவுட்டுகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த டவுட் எல்லாத்தையும் மாத்தி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? ஆத்ம ஆதாயம் செய்யற பாத்திரங்களை மாத்தி கொண்டு இருக்கிறார். ஓகே, இந்த சப்ஜெக்ட் உடைய கீ பாயிண்ட்க்கு போலாம். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று. முதலாவது காரியம், இயேசு அவங்களை சந்தித்தோன்னு 17ஆம் வசனத்துல இல்ல 18ஆம் வசனத்துல தயவு செய்து படிங்கள். இயேசு என்ன சொன்னார்? 18th verse, come on, எல்லாம் படிங்க. You see this verse very clearly. Then Jesus came to them and said, all authority in heaven and on earth has been given to me. Hallelujah. We don't serve a God who doesn't have an authority, but we serve a God who's God full of power and authority. Amen. அதிகாரம் உள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம். இந்த அதிகாரம் உள்ள தேவனை சேவிக்கும் போது அவர் சொன்னார்னா நிச்சயமாய் சகலமும் நடக்கும்.
ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் உயிர்த்தெழுந்தன சொல்லுகிறார், வானத்துல பூமியில எனக்கு சகல என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த அதிகாரம் உள்ள தேவனை இருக்கும்போது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? என் தேவன் எனக்காக அதிகாரத்தோடு ஜெயத்தையும் வெற்றியும் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. He will give me the victory. ஆனால் 19ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னென்றால், therefore go make disciples of all nations. The first commission of God. கர்த்தர் கொடுத்த முதலாவது வார்த்தை, உலகம் எங்கும் போய் நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்க. சபையே, இங்க வந்திருக்க ஒருவருத்தருக்கும் சொல்லுகிறேன், பாஸ்டர் கடமைன்னு சொல்லிட்டு பாஸ்டர் மேல பிளேம போட்டு நீங்க இங்க உட்கார முடியாது. நீங்க ஒருவருத்தரும் ஆத்துமாவை ஆதாயம் செய்ய வேண்டும். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? டவுட் வந்துச்சு எல்லாருக்கும், என்னையா நம்மள தான் இன்னைக்கு போட்டு தூக்குற மாதிரி தெரிஞ்சு இவருன்னு. இல்லை, it is your bounden duty. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீஷர்களாய் மாத்துங்க. தேவ ஜனமே, the first appearance of Jesus. ஆமென். இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீங்க எழும்பணும் சர்ச், நீங்க ரைஸ் ஆகணும். எவ்வளவு நாள் தான் சும்மா இருப்பீங்க? ஆத்துமாவை ஆதாயம் செய்து ஆத்துமாக்களை சபைக்கு எடுத்துன்னு வரணும். ஏனால் இந்த நாட்கள் நாம் இருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். ஆமென். நீங்க கூட்டின்னு வந்தீங்கன்னா இங்க பாஸ்டர் அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? This is the work of a church. இன்னைக்கு நாம் மௌனமா இருக்க கூடாது. நம்முடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னன்னா, ஐயோ எனக்கு வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஐயோ எனக்கு வயிற்று பிரச்சனை, தலைவலி பிரச்சனை. இந்த பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும் தான். ஒரு மனிதன்னு இந்த பூமியில பிறந்தா அவனுக்கு என்ன வரும்? எல்லா பிரச்சனை இருக்கும். கால் வலி, கை வலி, முட்டி வலி, எல்லா வலி இருக்கும். அந்த வலியின் மத்தியில நீ கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிறிய, அத்ததான் ஆண்டவர் பார்ப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? இன்னைக்கு உங்களை நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க, எவ்வளவு ஆத்துமாவை நீங்க ஆதாயம் செஞ்சிருக்கிறீங்க? How many souls have you won for the kingdom of God? ஆண்டவர் கேட்க மாட்டார், நான் வீட்டை கட்டினேன், நான் தங்கத்தை வாங்கினேன், நான் நல்ல காரை வாங்கினேன். ஆண்டவர் அதை கேட்கவே மாட்டார். ஏனால் இந்த பூமியிலே போயிடும் அதெல்லாம். மரணம் சந்தித்தால் யாருன்னா இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, நான் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் எடுத்துன்னு போறேன்னு. யாருன்னா இருக்கிறீங்களா? உங்க மாதிரி கிரேட் யாரும் இருக்க மாட்டாங்க. மாலை இருந்துச்சுன்னா போட்டுறேன் உங்களுக்கு. இங்க nobody can take anything. Nobody. ஒன் மிஸ்டர் பீட்டர் என்ன பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாராம், XYZ. அந்த பீட்டர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் பார்த்து சொன்னார் அவங்க மனைவிக்கு, இன்னும் 3 மாசத்துல நான் சாக போறேன். அதனால நான் சாகும் போது நீ என்ன பண்ணா, நான் சம்பாரிச்சிருக்கிற எல்லா பணத்தை என்னுடைய பெட்டியில போட்டு மூடிடுனாராம். என்ன சொன்னாரா? நான் சம்பாரிச்சிருக்க எல்லாம் சொல்லுங்களேன், பெட்டியில போட்டு மூடினேன். அந்த மனைவி பார்த்து சொன்னா, நீ சொன்னபடியே உன் பணம் எல்லாம் பெட்டி உள்ள வந்துடும். நீ சொன்னபடியே. அந்த நாள் வந்துச்சு. மிஸ்டர் பீட்டர் என்ன ஆயிட்டாரு? செத்துட்டாரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செக் புக்கை வாங்கி எடுத்து ஒரு செக்கை எழுதி அவர் பேர்ல போட்டு செக்கை உள்ள போட்டாங்க. போய் என்கேஷ் பண்ண முடியுமா மிஸ்டர் பீட்டரு? என்ன புத்திசாலி மனைவிங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால நீங்க பீட்டர் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே இந்த பூமியிலிருந்து அவர் சொன்னபடி பணம் எல்லாம் போட்டுருந்தாங்க. அவ்வளவு காசை ஏன் போடுறதுக்கு போனா ஒரு செக்கை எழுதி போட்டாங்க உள்ள. அவ்வளவுதான். வட்டி வாங்கி அந்த அம்மா சாப்பிட்டு நல்லா ஜாலியாகிறாங்க இப்போ. All I want to tell you is nothing you can take from this world. ஆனால் ஒண்ணே நீங்க எடுத்துன்னு போலாம். ஒரு ஆத்மாக்கு போய் இயேசு பற்றி சொல்லி அந்த ஆத்மாவை சீயோன் சபைக்கு எடுத்துன்னு வரீங்களே, அந்த ஆத்மாவை நீ ஒரு நாள் பரலோகத்தில் பார்க்கலாம். கரங்களை தட்டி அப்பாவை துதிங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, go and make disciples of all nations, baptize them in the name of the Father, Son and the Holy Spirit. அருமையான சபையே, இன்றைக்கு நீ எழும்ப வேண்டும். உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும், ஒரு ஜெபம் வரணும். இன்னைக்கு நம்மளுக்கு பார்த்தா பக்கத்துல நேபர் யார் இருக்கானே தெரியாது. அவங்க கிட்ட இயேசு பற்றி சொல்லிருக்கலாமா? சொல்லல. யாருக்குமே சொல்லாம இருக்கும். நானும் என் வீட்டாருமோ ஆசீர்வாதமா இருந்தால் போதும். This is selfish attitude. No, you have to be a soul winner. Hallelujah. இரண்டாவது பாகம் அந்த இடத்திலே பார்க்கும்போது அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 20ஆம் வசனத்தை சொல்றாரு, and teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always to the very end of ages. தமிழ்ல படிங்க.
பாருங்க, உலகம் முடிவு பக்கம் நான் உங்க கூடவே இருப்பேன். till the end of age I am with you. யாரனா இருப்பாங்களா உங்க கூட? சொல்லுங்க, யாரனா இருப்பாங்களா? உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், இல்லாட்டி உங்களுடைய பிள்ளைகள் உங்க கூடவே வர முடியுமா? இம்பாசிபிள், ஹைலி இம்பாசிபிள். பசங்களுக்கு 18 வயசு வந்தாலே இப்போ என்ன சொல்லுவாங்க? 18 இயர்ஸ் வந்தாலே இப்போ ஐ ஆம், சொல்லுங்க 18. ஏன்னா என் டாக்டர் 18 வந்தானே, இப்போ அவ என்ன பார்த்து சொன்னா now I am 18 dad. என்ன it means I am independent. she is doing her BA LLB law பண்ணின்னுங்கறா. அவ என்ன பார்த்து சொல்றா now I am independent. when 18 comes they are independent. there are certain rules and laws where the parents cannot go above the limits. கரெக்ட்டுங்களா? அதுக்கு உள்ள இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம். அந்த 18 ஆக்ட் என்ன ஆயிடுச்சு? they are under certain law of the land. இன்னைக்கு இங்க வந்திருக்க ஒருத்தருக்கும் சொல்லுகிறேன், but let there be any law, anything, but we have an above law says that I am with you till the end of age. இதை ஏன் நான் பொற்றை பண்ணி சொல்றேன்னா, யாருமே நம்ம கூட வர முடியாது. பிள்ளைகளும் வர முடியாது, கணவனும் வர முடியாது, மனைவியும் வர முடியாது, உன்னுடைய நண்பர்களும் உங்க கூட வர முடியாது. ஒரே ஒருத்தர் தான் உங்க ஜர்னில வர முடியும், அது ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுத்த வேலை முதலாவது என்னன்னா, உலகம் எங்கும் போய் நீ என்ன பண்ணு? ஆத்துமா ஆதாயம் செய்ய. I am telling the church, இனி காலம் செல்லாது. உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சம்பாரிங்க. இல்லைன்னு சொல்ல, everybody should work hard. I'm telling you, you should work hard. You should run your race. You should take care of your family. அது நம்மளுக்கு கடுமை. யாருன்னா சோம்பேறியா இருந்தா இன்னைக்கு உத தான் வாங்குவீங்க. நோ சோம்பேறி தானோ, run. I don't like சோம்பேறிஸ். ஏன்னா I am also running for God. I don't waste my single time. அது ஒரு ஆத்துமானா இருக்கட்டும், 2 ஆத்துமானா இருக்கட்டும், I keep running. அது எவ்வளவு தூரனா இருக்கட்டும், ஓடினே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த கமிஷன் அது, நான் ஓடணும். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வேலை உங்க வீட்டை பார்க்கணும். வீட்டை பாரு, ஆத்மாவும் ஆதாயம் செய். கையை தட்ட ஒரு கையும் இல்லை. ஆமென். இப்போ ஆண்டவர் அங்க சொல்றாரு, உலகம் எங்கும் நான் உன்னை கடைசி வைக்கும் நான் என்ன உங்க கூடவே இருக்கிறேன். இங்க வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ, உங்களுடைய வேலையில, உங்களுடைய காலேஜ்ல, உங்களுடைய ஸ்கூல்ல, நீ உன்னுடைய பிசினஸ்ல ஒரு சாட்சியாய் மாறுங்க. ஆமென். try to take a track, try to take a சபையுடைய டீடைல்ஸ், அந்த ஜனங்களுக்கு சுசேஷத்தை சொல்லி இப்படினாலும் அந்த ஆத்துமாவை சபைக்கு கூட்டிடுவாங்க. தேவ ஜனமே, நான் சொல்லுகிறேன், அதி சீக்கிரத்தில் ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கிரீட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். He will give you. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ல ஆண்டவர் இதை சொன்னார். செகண்ட் அப்பியரன்ஸ்ல ஆண்டவர் என்ன பேசினார்? I'm going to give you the 5 keys and I'm going to finish. யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். John chapter 20 verse 19. I want every one of you to turn. John chapter 20 verse 19. யோவான் புத்தக 20ನೇ ವಾಕ್ಯ. Yes please. எடுத்துங்க, தயவுசெய்து படிங்க. அங்க நிக்க வைங்கம்மா. இப்ப பாருங்க, on the evening of the first day of the week, when the disciples were together, the doors were locked with fear of the Jewish leaders. இப்ப பாருங்க, ஆண்டவர் கூட இருந்த சீஷர்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்த சீஷர்கள், இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க? பயந்து போய் வீட்டை பூட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க எனக்கு தெரியல எவ்வளவு பேர் பயத்தோட வந்திருக்கிறீங்க, திகிலோட வந்திருக்கிறீங்கன்னு. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, உலகமெங்கும் போய் நீ என்ன பண்ணு? ஜோரா சொல்லுங்களேன், சொல்லுங்க, சுசேஷத்தை அறிவி. ஆனா இவங்க சுசேஷத்தை அறிவிக்காம வீட்டுக்குள்ள பூந்து என்ன ஆயிட்டுக்கிறாங்க? என்ன ஆயிட்டுக்கிறாங்க? குவாரண்டைன் ஆயிட்டுக்கிறாங்க. என்ன ஆயிட்டுக்கிறாங்க? குவாரண்டைன். என்ன மாதிரி குவாரண்டைன்னா, பயம். நாளைக்கு என்ன நடக்கும்? நான் இயேசு பற்றி சொன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்களா, இல்லாட்டி ஏசப்பா மாறியா அச்சு போட்டுருவாங்களா? என்ன நடந்தாலும் கர்த்தருக்காகவே நம்ம வாழணும். இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ ஜனமே, there is nothing for you to fear. ஒரே ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை இன்னொரு வர போறது இல்லை. What you have done to God matters.
பல வருஷத்துக்கு முன்னே பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒக்னேக்கல் ஃபால்ஸுக்கு ட்ரிப்பு போனாங்க. many years back story, you would have heard it. அந்த ஒக்னேக்கல் ஃபால்ஸுக்கு ட்ரிப்பில் போகும்போது அந்த ரவுண்டு போட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்டு போட்டில் அப்படி போயின்னு இருக்கும்போது there were two boats. ஒன்று வந்து ஒரு போட்டில் வந்து லெக்சரர்ஸ் இருந்தாங்க, ஒரு போட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த போட்டில் போயினே இருக்கும்போது சடன்னா ஒரு சுழி வந்திருக்கு. அதில் மிஸ் ஆகி ஒரு பையன் கீழே வந்துக்கிறான். ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன். அவன் விழும்போது ஒரு வார்த்தை சொன்னானா, what I have done to the Lord matters. நான் சொன்னானா, அந்த லெக்சரர் சொன்ன ஒரு வார்த்தை, he heard it very clearly. அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன வார்த்தை, what I have done to the Lord matters. நான் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறேன் அதுதான் important. இன்னைக்கு what you have done to others doesn't matter. நீ யாருக்கு பிறருக்கு என்ன செய்திருக்கோ, உன் பணத்தை கொடுத்திருக்கலாம், உன்னுடைய டைமை கொடுத்திருக்கலாம், உன்னுடைய ஹெல்த்தை கொடுத்திருக்கலாம், you could have given everything, very good, but what you have done to the Lord matters. Amen. Church, இன்னைக்கு நீ கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்க matters. அவன் சொல்லி முடிக்கும் போது he ended his life. What I have done to the Lord matters. இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது சீஷர்கள் இயேசு கூடவே சாப்பிட்டாங்க, இயேசு கூடவே தூங்கினாங்க, இயேசு கூடவே வாழ்ந்தாங்க. ஆனா அந்த மகிமையை இன்னும் உணராம இருந்தாங்களே. ஏன்? பயம், திகில், வேதனை. இன்னைக்கு வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், எத்தை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். He is there with you. He will never leave you nor forsake you. இதை கண்டுதான் அந்த செகண்ட் அப்பியரன்ஸ்ல ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுகிறார், அந்த வசனத்தை இப்ப படிங்கம்மா. எஸ் ப்ளீஸ். படிங்க. ஆமென். ஆண்டவர் சொன்ன இரண்டாவது வார்த்தை, உங்களுக்கு என்ன உண்டாகட்டும்? சமாதானம். இந்த இடத்துல வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்க வீட்டுல சமாதானம் இல்லையா, உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா, உங்களுடைய பிசினஸ்ல சமாதானம் இல்லையா, வேலையில சமாதானம் இல்லையா, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன். ஆமென். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க சமாதானம். ஆமென். I still remember an old goodie song. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. Okay, let us sing that song. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. எல்லாம் மறந்துட்டீங்களா? இல்லாட்டி ஷையா ஃபீல் பண்றீங்களா பாடத்துக்கு? சேர்ந்து பாடுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. நல்ல கைகளை தட்டி. இயேசு வந்தார். வாசல பூட்டின வீட்டை பூட்டி கொண்டு உள்ள இருக்கிறாங்க, குவாரண்டைனா. இயேசு வந்து நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. Let there be peace. Amen. இன்றைக்கு நான் நம்புகிறேன், நீங்க வீட்டுக்கு திரும்பும் போது எந்தெந்த குழப்பத்தோடு இன்றைக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த குழப்பத்துக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு ஆன்சரை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆமென். அது மாத்திரமல்ல, again Jesus said to them, peace be with you. 21th verse. Peace be with you. As the Father has sent me, I am sending you. Amen. என்ன சொல்றாரு? சமாதானத்தை கொடுத்து நான் உங்களை என்ன பண்றேன்? அனுப்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால வேளையில we are letting out you people with peace. Amen. Hallelujah. If you don't have peace, may God give you the peace. If you are suffering with sickness, may the Lord heal you this morning. May the Lord deliver you this morning. But one thing I want to tell you, if God is there for you, no sickness, no powers, no plans of the enemy shall prevail over you. Amen. இங்க வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், என் தேவன் சொல்லுகிறார், I will give my peace. You go with peace. அவர் சொல்றார், I am sending you with peace. அங்க பயத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்கள பார்த்து சொல்றாரு, இப்ப நீ போகும்போது எப்படி போ?
சமாதானத்தோடு போ. இங்க வந்திருக்க ஒருத்தருக்கும் சொல்லுகிறேன், குழப்பத்துல வேதனையோடு நீங்க வந்திருந்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, சமாதானத்தை தருகிறேன். மூன்றாவது காரியம் என்ன பேசுகிறார் பார்க்கலாம். 23ஆம் வசனத்தை படிங்க ப்ளீஸ். சாரி, 20 செகண்ட். பாருங்க, இந்த மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது very powerful. And with that he breathed on them and said, receive the Holy Spirit. Hallelujah. இப்போ அவருடைய சுவாசத்தை, மூணாவது வருஷம் ஆண்டவருடைய காரியம், அந்த இடத்துல செய்கிற காரியம், தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, he breathed on them and said, receive the Holy Spirit. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? அவருக்கு தெரியும், his time had come that he has to go and be with the Father in heaven. அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்னன்னா, என் பிள்ளைகளை நான் என்னவா விடக்கூடாது, தனிமையா விடக்கூடாது, திக்கற்ற பிள்ளைகளாய் விடக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்க பாஸ்டர் வந்து நிற்கிறார் இல்லையா எல்லாத்துக்கும். Why? Because he loves you. No matter family dispute, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, நீங்க 100 வருஷம் ஃபோன் பண்ணாலும் அந்த 100 டைம் ஃபோனை எடுத்து சொல்றாரு, ஒன்னும் வரி பண்ணாதீங்க. Why? Because led by the power of the Holy Spirit. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், when the Holy Spirit comes on you, you will not be an ordinary person. ஏன் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் புத்தகம் 1:8. சீக்கிரமாய் திருப்புங்கள். Everybody, Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியானவர் என்ன செயல்படுகிறார்? எடுத்துங்க, நல்லா ஜோரா படிங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் என்னடீங்க? கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க. என்னமா? What you receive? பெலன். பெலன் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க. ஜோரா சொல்லுங்க. நீ சொன்னாதான் உனக்கு பெலனே, இல்லாக்கடி பெலனும் இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். எவ்ரிபடி என்னங்க, என்ன கொடுக்கிறாரு? பெலன். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இங்க வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர். சிஸ்டர் பியூட்டிஃபுல்லா வர்ஷிப் பண்ணாங்க, தம்பி பியூட்டிஃபுல்லா வர்ஷிப் பண்ணிருந்தாங்க. அவங்க பாடும்போது அந்த presence of God just swept the place. எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணீங்க? Such a beautiful mighty presence of God. அந்த சாங் எல் ஷடாய் உம்மை ஆராதிப்பேன், அந்த presence of God அடிக்குது. அந்த presence என்னதுங்க? The Holy Spirit is moving in our midst. Amen. You should receive it. நீ பெற்றுக்கொள்ளணும். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ என்னத்தை பெறுற? தூக்கத்தை பெறுற. என்னத்தை பெறுற? சண்டே காலில் வந்தோன்னு தூக்கம். அது எங்கேருந்து தான் உங்களுக்கு தூக்கம் வருதா எனக்கு தெரியலையா. I do not know. சில பேர் சர்ச்சில் உட்காந்துங்கன்னு அப்படியே ஃப்ளைட் அப்படியே பிடிச்சுன்னுவாங்க. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுனா ஒருத்தர் தூக்கிட்டு கையை அல்லேலூயா நீட்டுக்குவான். I want to tell you people, ஏன் தூக்கத்தை பிசாசானவன் கொடுக்குறான் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ எங்க ஜெயத்தை பெற்றுருவேன்னு தூக்கத்தை கொடுத்துறான். I want to tell you, don't ever give enemy the room. பிசாசுக்கு என்னத்தை கொடுக்காதீங்க. ஒரு தம்பி என்கிட்ட வந்து பேசி சொன்னா, uncle, I am doing my engineering. How much of hours of time you are spending in? Night and all I'll keep the onions and I will read, uncle. என்னத்தை வச்சுன்னு படிக்கிறானா? வெங்காயத்தை வச்சு தூக்கம் வந்தா என்னத்தை வைக்கிறானா? நான் கேட்டேன், ஆமாடா, படிக்கும் போது தூக்கத்துக்கு ஆனியனை வச்சு, ஆனா நான் மெசேஜ் கொடுக்கும் போது கிருன்னு இருக்கிறிய, அப்ப என்னப்பா கதைன்னு? அப்ப கூட வச்ச ஒரு ஆனியனை தூக்கின்னு வந்துக்கிறா நீ. You see, கடலுடைய பிரசன்ஸ்ல என்ன பண்றோம்? நம்ம லேசா எடுத்துக்கிறோம். ஆனா அவர் பச்சை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்றதுக்கு என்ன பண்றாரு? என்ன சொல்லுங்க பாஸ்டர்? ஆனியனை வச்சுட்டு கண்ணில் அலர்ட்டா படிக்கிறானா. இன்னைக்கு நான் சொல்றேன், அதே மாதிரி ஆண்டோடைய சமூகத்தில் கூட நீ அலர்ட்டா இருந்தா உன் வாழ்க்கையே அலர்ட்டா இருக்கும். ஐயா, சக்சஸ்ஃபுல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. I want to tell you, take steps. Paul says, I beat my body and bring under submission. I faced one unusual case. ஒரு unusual case என் லைஃப்ல in 19 years of my ministry field evangelismல பார்க்காத ஒரு கேஸை பார்த்தேன். நஞ்சன்கூட் ஆயிட்டு I went for one meeting. In one conference or meeting just last week only. I'm not getting. After Nanjangud, there's another city comes. Okay, I'm not able to get that. Okay, அந்த ஊர்ல நான் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அங்க ஒரு சிஸ்டர் வந்து என்ன பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர், I have a doubt. I said, what is the doubt?
She said, I have shifted 50 churches. எவ்வளவு churches? Please tell me, what should I do now? You bring your body under submission, beating it in. இப்போ அந்த அம்மா என்ன பார்த்து கேட்டுங்கிறாங்க, அந்த பாஸ்டர் கூட்டின்னு வந்துக்கிறாங்க, 50 சர்ச்சை அந்த அம்மா என்ன ஆயிட்டுக்குதான், சேஞ்ச் பண்ணிட்டுக்கிறான். இப்போ 51வது சர்ச்சு எங்க போகணும்னு என்ன பண்றேன், பிளான் பண்ணிருக்கிறேன், கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்கன்னு. அதுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறது ஒரே அட்வைஸ் என்ன, குச்சி எத்தனை உன்னையும் அடிச்சுக்கோன்னு, டம்மார் டிமர்னு. அப்பதான் நீ திருந்துவ. அந்த அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, why have you said like this? நான் சொன்னேன், ஆண்டவருடைய வருகையில எங்கெல்லாம் தான் எடுத்துக்க போற? Are you a monkey to keep changing from place to place? I am straightforward. நான் பூச்சி பிச்சி எல்லாம் நம்மளுக்கு நடக்காது, ஸ்ட்ரைட்டா பேசிடுவேன். நான் சொன்னேன், you can have one spiritual father and you can have one father, one baptism, one hope, everything one. You cannot keep changing. இன்னைக்கு நிறைய பேருக்கு எங்க நல்ல சாஃப்ட் டீச்சிங் இது அங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க, அங்கல இருந்து இன்னும் கொஞ்சம் அங்கல இருந்து அங்க எங்க தான் போவையா லாஸ்ட்ல. அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், பவுல் சொல்றாரு, I beat my body and bring it under submission. So today if you beat your body and bring it under the submission, at least in the 50th churchல இருந்து ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு நான் போவேன். அதுக்கு கூட நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. No turning back. You can have one spiritual father, one leader. இன்னைக்கு சபையை, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சபைக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு தேவதாசனை கொடுத்திருக்கார். அவர் கூட இருந்து வளர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிரவேசிங்க. That is the key fact. As an evangelist, my vision has never changed. ஒரு சுசேஷகனா என்னுடைய தரிசனம் ஒரு நாளும் சேஞ்ச் ஆகல. பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்க, you have to start a church. I said, no, God has never told me. கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, go and preach the gospel. I have kept my vision burning. Amen. என் தரிசனத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன், burn பண்ணிருக்கிறேன். Till the last breath God has given me, I will focus on my vision. இன்னைக்கு இங்க வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், உன்னுடைய தரிசனம் ஒரு காலத்திலே மாறக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கார், அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டில் இருந்து செழிப்பையும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. because this is Zion, the house of God. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் இறங்கும். ஆமென். Your weakness. Nice அந்த வசனத்தை படிங்க. Verse 22. He breathed them and said, receive the Holy Spirit. இப்ப Acts 1:8 என்ன சொல்லுது? உன் பலவீனத்தில் பலனா மாறுறாரா சொல்லுதா? இல்ல. என்ன சொல்லுது? படிங்க. Yes, Acts 1:8. When the Holy Spirit comes upon you, you shall receive. Acts 1:8 படிங்க. அப்போஸ்தலர் 1:8. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்தோன்னே பலன் அடையறீங்க. அது மாத்திரமல்ல, நீங்க உலகம் எங்கும் கடைசி வரைக்கும் நீங்க என்னவா மாறுவீங்களா? சாட்சிகளாய் மாறுவீங்க. You will become a living testimony. சாட்சிகளாய் மாறுவீங்க. தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்த உங்க வீட்டுல, பட்டணத்துல, ஊழியத்துல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, எல்லா பக்கமும் நீங்கள் சாட்சியாய் நிற்பீங்க. Receive the Holy Spirit. Early in the morning when you wake up, ask the Holy Spirit to guide you. Don't be led by that little demon which is there in your pocket, the mobile phone. இன்னைக்கு நான் சொல்றேன், early morning என்ச்சோன்னா ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல யார் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறான்னு தான் தேடுறது. இன்னைக்கு நான் சொல்றேன், put it aside, seek God first. Amen. வசனம் சொல்லுது, seek ye first the kingdom of God and his righteousness, and all the things will be added unto you. Amen. அந்த வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுது, when you receive the Holy Spirit, you will become a testimony உலகமெங்கும். ஆமென். நீங்க போய் சொல்றது தேவையில்லை, என் சாட்சியை கேளு, என் சாட்சியை கேளு, ஒரு பெரிய கட் அவுட் போட்டு பேனர் போடுறது தேவையே இல்லை. நீ போய் நின்னாலே அது ஒரு சாட்சியாய் மாறும். ஜனங்க பார்த்து சொல்லுவாங்க, உங்க முகத்துல ஒரு பிரகாசத்தை நான் பார்க்கிறேன். I can see the presence of God in your life. Amen. Hallelujah. Third, Jesus gave them the Holy Spirit. Fourthly, இப்ப நாலாவது காரியத்தை பார்க்கிறோம். 23ஆம் வசனம். If you forgive anyone's sins, their sins are forgiven. If you do not forgive them, they are not forgiven. நாலாவது குறிப்பு என்ன? பிறருடைய பாவத்தை நீ மன்னித்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது.
என்ன ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். God has given you the authority, my friend. Hallelujah. Amen. இன்னொருத்தருடைய பாவத்தை நீ மன்னித்தால் என்ன ஆகுமா? அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. அப்ப கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The fourth point says Jesus has given you the authority. John 20 verse 23. யோவான் 20:23 சொல்லுது கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? தமிழ்ல படிங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Please come on. Anybody? படிங்கம்மா. John 20 verse 23. யோவான் 20:23. பாத்தீங்களா? என்ன அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும்? பிறருடைய பாவத்தை நீங்க மன்னித்தீங்கன்னா என்ன ஆயிடும் சொல்லுங்க. இல்ல பிரதர், நான் ஒண்டி மன்னிக்க மாட்டேன், அவங்க பாவத்தை அவன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. One daughter-in-law came to me and said, என் mother-in-law நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. நான் சொன்னேன், நீ கூட போயிடுவ நரகத்துக்குன்னு. ஏன்னா நீயே சொல்லின்னு இருக்கிறிய நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. வை ஏன் அந்த மாதிரி ஒரு கசப்பு? அப்புறமா நெக்ஸ்ட் சொல்லுது, நான் பரலோகத்துக்கு போராட்டி கூட பரவாயில்ல. இப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த அம்மா போயிடணுமா இல்லாட்டி அது கூட போராட்டி பரவாயில்ல, ஆனா அது மாத்திரம் நரகத்துக்கு போயிடணும். சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவீங்க. கூட்டமா போவீங்க. இங்கேயும் கூட்டமா இருந்தீங்க, கூட்டமா அங்கேயும் போவீங்க. அருமையான தேவ ஜனமே, you have to forgive each other. We have to go forward. இப்போ நம்முடைய பாவங்களை, பிறருடைய பாவங்களை மன்னிக்கலாட்டி அதே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஸ்டம்பிளிங் பிளாக். One man came to me and he said, I have been going to the church and I am praying fervently, still my cancer is not healed. The cancer நோயில இருந்து எனக்கு விடுதலை வரல. நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவோ வேதத்தை வாசிக்கிறேன். Suddenly the Holy Spirit told me, have you forgiven anybody? அவர் இம்மிடியேட்டா அவர் எவ்வளவு வைல்ட் ஆனார்னா அவர் பார்த்து சொன்னாரு, I will never forgive my brother because he cheated my properties. அவர் என்ன பார்த்து சொன்னார், I will never forgive him. Till my last breath I will never forgive him. நான் அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், the fight is not yours, the fight is God's. You forgive him, God is going to do a miracle in it. அந்த இடத்தை முள்ளங்கால் போட்டு அவர் கர்த்தருக்கு அர்ப்பணித்தார். From that day till today there is no traces of cancer at all. God has healed him. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். You forgive, God will forgive you. Because the battle is not yours. உனக்கு யாரோ தீமை செய்தான், அவன் தீமை செய்கிறவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், உங்களுக்கு இல்ல, கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா you are the chosen by God. Hallelujah. இன்னைக்கு you are a chosen generation. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். Hallelujah. இங்க வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், forgive each other and go forward. The fourth point அங்க என்னன்னா, God gave us the authority to forgive others sin. Authority. Okay, அத ஞாபகம் வெச்சுக்கோங்க. Fourth point. So fifth point, I'm running shortage of time, I'll finish it. Okay, John 21, யோவான் 21. சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது something unusual happens, but we are going to see something very important. யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். third verse எடுத்தங்க, நல்லா படிங்க. John 21 verse 3. இங்க பாருங்க, ஆண்டவர் சீமோன் பேதுருக்கு பார்த்து சொல்றாரு, போயிட்டு நீ யாரை பிடி, ஆத்மாவை பிடினா. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, பேக் டு பெவிலியன், பேக் டு ஸ்கொயர். இப்போ எப்படி நம்ம மேத்தமெட்டிக் கால்குலேஷன் வரலாம், பேக் டு ஸ்கொயர். இன்னைக்கு சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, சபைக்கு வா. நிறைய பேர் காலி இன்னைக்கு, பேக் டு ஸ்கொயர். வை, வேலை, வெயில், வேற என்ன? என்னைக்கில்லாத நண்பன் இன்னைக்கு தான் வந்திருப்பான் வீட்டுக்கு, என்னைக்கில்லாத சொந்தம் இன்னைக்கு தான் தேடி வந்திருக்கோம். இவ்வளவு நாள் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் அந்த சொந்தமே அட்ரஸ்ல இருந்திருக்காது. ஆனா சண்டே மார்னிங் ஒண்டி என்ன வந்திருக்கோம் சொல்லுங்க, வாய் திறந்து. சொந்தம். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள கொஞ்சம் பாடுங்களே, உண்மை யாரும். ஆனா சண்டே தான் வரும் ஒரு சொந்தம், அன்னைக்கு தான் கொண்டாடும். ஏன் சபைக்கு போகாத மடி, அன்னைக்கு தான் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, வேற கறி, மோஸ்ட்லி ஆன்லைன்ல போயிருக்கிற வேற கறியை சொல்ல, எல்லா கறியை வாங்கி சாப்பிட்டு அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். ஆலயத்தில் இல்ல. ஏன் இதை சொல்லுகிறேன்? Why I am telling you, Satan is dodging people.
இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது பேதுரு மாத்திரம் இல்ல, வேற சீஷர்களையும் கூட்டின்னு போறாரு அசிஸ்டண்டா. வாங்கப்பா, ஏசாப்பா தான் போயிட்டாரு, இன்னும் நம்மளுக்கு வேலை என்ன? அதனால நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்? மீன் பிடிக்கலாம். இந்த மாதிரி வேலை யாருன்னா செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துடுங்க. never go back. ஒன்னு போய் எவ்வளவு வரும்? 7 வரும். எவ்வளவு போய்? ஒன்னு போய் அது 7ல நிக்காது. அந்த 7 போய் 1 7 கூட்டின்னு வந்துச்சுன்னா 7 into 7 எவ்வளோங்க? 49. கரெக்டா இல்லையாப்பா? இல்லாட்டி மேட்ச்ல 0 நான் 49. அப்ப அந்த 49 into 49 கதையே எண்டு, கம்பியும் பெண்டு. You getting the point? இதுதான் அநேகருடைய வாழ்க்கை. இந்த வசனம் என்ன சொல்லுது? It says very clearly, I am going out to fish. Simon Peter told them and said, we will go with you. போப்பா. இப்ப இயேசு இல்லாத எங்க போயிருக்கிறாரு? இயேசு இல்லாத சொல்லுங்க. மீன் பிடிக்கிறதுக்கு போய்க்கிறாரு மீன் எக்ஸ்பர்ட். யார் போய்க்கிறாரு? மீன் பிடிக்கிற எக்ஸ்பர்ட். பேதுரு யாருங்க? கலிலேயில ஒரு கலக்காரனா இவர் தான், மீன் பிடிக்கிறதுல. இந்த மீன் பிடிக்கிறவர் இப்ப இயேசு இல்லாத மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. நடந்த கதை என்ன பாருங்க. இயேசு இருந்தா என்னது, இயேசு இல்லாட்டி என்ன பார்க்கலாம். எஸ் ப்ளீஸ். இப்ப என்ன சொல்றாரு அந்த இடத்துல படிங்கம்மா. என்னங்க, ஒண்ணு கூட பிடிக்கல. ஒரு மத்தி மீன் கூட கிடைக்கல. ஒண்ணுனா விடுங்க, ஆஃப் மீன் கூட கிடைக்கல. தலைனா கெச்சிருக்கா? தலை கூட கிடைக்கல. வால்னா கெச்சிக்குதா? வாலும் கிடைக்கல. இயேசு இல்லாட்டி ஒண்ணுமே கிடைக்காது. If Jesus is not there, you are not going to be successful, for my friend. Don't put your efforts. Don't ever say, in my strength I can do. Your strength is nothing. Your strength is nothing. I'm declaring it to you today. Only through the strength of Jesus you will be successful. Amen. இங்க அவங்களுடைய சுய பலத்துல, சுய சிந்தனையில, சுய ஐடியால, பிளான்ல போயிட்டு மீன் பிடிக்கலான்னு போறாங்க. நான் கேட்கிறேன், பேதுருவுக்கு எக்ஸ்பர்ட், அவருக்கு மீன் எங்க வரணும்னு தெரியாதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா. இல்லாட்டி நான் உடுக்க மாட்டேன். இன்னைக்கு மெசேஜ் பிளேட் பார்ட்டி, நான் பிளேட் போட்டுனே இருப்பேன். சீக்கிரமா சொல்லுங்க. பேதுரு எக்ஸ்பர்ட்டா இல்லையா? எக்ஸ்பர்ட். He knows where to catch the fish. எவ்வளவு மணிக்கு நம்ம போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு. ஆனா அவருடைய எக்ஸ்பர்ட்டியும், அவருடைய தந்திரத்தை, அவருடைய ஐடியா, அவருடைய பிளான்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு? இயேசு அங்க இல்ல. I want to tell the church, நீ என்ன வேணா செய்யுங்க. You want to do business, you want to look for a job, you want to look for an interview, CT exam, என்ன பண்றியோ, keep Jesus the center of your life and do it. You will be successful. கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? இயேசு இல்லாத நீ எந்த பிரயாசத்தை எடுத்தாலும் அது பெரிய ஒரு ஜீரோ தான் ஐயா, பெரிய ஜீரோ. இன்னைக்கு நான் இங்க வந்திருக்க ஒருவருத்தருக்கும் சொல்லுகிறேன், இயேசு இல்லாமல் எந்த காரியத்தை செய்யாத. அந்த இரவெல்லாம் பிரயாசம் எடுத்தான், ஒரு மீனும் கிடைக்கல. என்னங்க போடுறாங்க, நெட்டை போடுறாங்க வலது பக்கத்தில். they are putting the net, they are not able to find one fish, one silver fish. சின்ன சில்வர் ஃபிஷ்ஷா அது கூட கிடைக்கல. they were totally out of order. பேஜார், வருத்தம். ஆனால் இயேசு அவங்கள கைவிடல. that was the third appearance of Jesus. yes, இயேசு இப்ப வர்றார். என்ன பேசுறார் பாருங்க. 4ஆம் வசனம் படிங்க. பாருங்க, சீஷருக்கே இப்ப இயேசு யாருன்னு தெரியல. சில பேரை சர்ச்சை விட்டு போயிட்டு வாங்க, நம்ம நடந்துன்னு போயிருந்தா கூட தெரியாத மாதிரி இப்படியே போயின்னு இருப்பான். இங்கே தான் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான், இங்கே தான் விடுதலை பெற்றிருப்பான், சுகத்தை. அவன் மேல ஒரு 10 பிசாசை வேற ஓட்டி இருப்பாரு பாஸ்டர், கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ அவர் எப்படி போயின்னுக்கிறாரு? அப்படியே பார்த்துன்னு போயின்னு பாரு. இப்ப இவங்களுக்கு இயேசு அங்க இருக்கிறாருன்ற என்ன பண்ண முடியல? சொல்லுங்க. come on church, ரெகக்னைஸ் பண்ணாங்களா இல்லையா? இல்ல. ஏன்? அவருடைய மண்கண்கள் மூடி விட்டது. their inner eyes were closed. they were not able to experience Jesus. இயேசு அந்த இடத்துல இருக்கிறத அவங்கனால என்ன பண்ண முடியல? புரியல. சில பேர் சபைக்கு வராங்க, ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்னும்
உணரல. ஏன் உணரல? அந்த அபிஷேகத்தை உணரல, அந்த ஃபயரை உணரல. ஏன்னா சும்மா டெட் காட் மாதிரி வந்து உட்காந்து டெட் காட் மாதிரி போறது. நோ, யூ ஷுட் ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ என்ன பண்ண? ஒரு நிமிஷமும் ஃபீல் பண்ணும். ஆமென். இங்க வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், யூ ஹேவ் டு ஃபீல் தி பவர் ஆஃப் காட். ஹalleluya. அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அந்த இடத்துல they were not able to recognize Jesus. Yes, they were not able to recognize Jesus. ஆனா ஏசப்பா விட்டாரா? ஏசப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார். 5ஆம் வசனத்தை படிங்க. ஹalleluya. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆங்கிலத்தில் சொல்றார், he called out to them and said, friends, have you not have any fish? They answered no. ஹalleluya. தமிழ்ல பிள்ளைகளேன்றாரு. In other translation it says children. Amen. இங்க வந்திருக்க ஒருவருடைய ஆண்டவர் பார்த்து சொல்றார், பிள்ளைகளே, உன்னுடைய பிரச்சனை என்ன? What is your problem? உன்னுடைய கண்ணீர் என்ன? உன்னுடைய உபத்திரம் என்ன? எல்லாத்தையும் நான் மாத்துவேன். ஹalleluya. பிள்ளைகளே, what a word that is. A powerful statement. பிள்ளைகள் விட்டு ஓடிட்டாங்க. Like the prodigal son. கெட்ட குமாரனை போல என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க, உலகத்துக்கு ஓடிட்டாங்க. ஆனாலும் அந்த தகப்பன் வந்து நிற்கிறார். ஆமென். அந்த தகப்பன் ஆக்சுவலி prodigal sonல பார்க்கும்போது the father was waiting every day. ஆமென். அதே போல இந்த இடத்துல நம்முடைய heavenly father அங்க வந்து நின்னு பார்க்கிறாரு. பிள்ளைகளே, உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையா? ஒன்றும் கிடைக்கலையா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எந்தெந்த இடத்துல தோல்வியை பெற்றிருக்கிறீங்களோ பிள்ளைகளே, அந்த இடத்தை நான் ஜெயமாய் மாற்ற போகிறேன். எந்தெந்த இடத்துல அவமானம் நிந்தனைகள் வந்திருக்கோ பிள்ளைகளே, நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I want to tell the church this morning that the Father Jesus is with you always. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. He will never leave you nor forsake you. He called out to them and said, children, have you had any fish? They answered no. 6ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, Jesus has got a solution where it is impossible. எங்க ஆகாதென்று இருக்கோ அங்க ஆண்டவர் அவருடைய மகிமையை காட்டுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆகாதென்று இருக்கோ அந்த இடத்துல தேவன் இந்த நாளில் அவருடைய மகிமையை காட்ட போகிறார். அவருடைய மகிமையை காட்ட போகிறார். எவ்வளவு பேர் சொல்றீங்க, அவருடைய மகிமையை காட்டுகிற நேரம் வந்து விட்டது? அல்லேலூயா. ஆமென். இப்பதான் அவங்க சொல்றாங்க, அந்த சீசர் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே நீ சொன்ன இந்த வலது பக்கத்துல இப்பதான் நம்ம ட்ரை பண்ணோம் ஆண்டவரே, இந்த ஆழத்துல ஒரு மீன் கூட கிடைக்கல ஆண்டவரே. We have not got. But Jesus said, put, வலைய போடு. Obedience is better than, சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. Obedience is better than, கொஞ்சம் ஜோரா தான் சொல்லுங்களேன். எல்லாம் காலையிலே கொல்கட்டை சாப்பிட்டு மர மாதிரி திம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க. Obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் தான் very important. இன்னைக்கு நான் சொல்றேன், சபைக்கா சண்டே don't give up, பைபிள் ஸ்டடி don't give up, fasting prayer don't give up. ஒரு நாள் நீ ஐசியூல இருக்கும்போது பாஸ்டர் கிவ் அப் பண்ணிட்டார்னா உங்க எது கிவ் அப் தான். அவரை பிஸி பண்ணிட்டார்னா ஆண்டவர் உனக்கு வந்து உள்ள பிரேயர் பண்ண முடியாத. அப்ப நீ நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணு, தேடு. வேலைன்னு ஓடாத. ஒரு நாள் உன்னை வேலையில இருந்து எட்டி ஒச்சி துரத்திட்டான என்ன பண்ணுவேன்? அதனால தான் கொஞ்சம் நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல சொன்னேன், எட்டி ஒச்சி துரத்திட்டாங்க. ஏன்னா எதுவுமே இந்த பூமியில என்ன இல்லை நிரந்தரம். கொஞ்சம் ஜோராத்தா சொல்லுங்களேன். உன் பணம் கூட நிரந்தரம் அல்ல, உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸோ நிரந்தரம் அல்ல. ஆனா ஒரே ஒரு நிரந்தரம், கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் தான் நிரந்தரம். கைகளை தட்டி ஆண்டவரை துதிகளம்மா. Don't give up. நான் சொல்றேங்க, come to the presence of God, come to the house of God. ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், come to the church, be a part of the church. Don't sit and see in online. Very good. That is for the people who are handicapped, not for the people who are on fire for God. I want to tell everybody, come to the house of God. ஆண்டவருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல நான் சொல்லுகிறேன், there is fullness of joy. இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு வர்ஷிப் ஆச்சு. அந்த வர்ஷிப் இப்படி இருந்துச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்க. இன்னைக்கு வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், God wants to do something beautiful in your life. ஆனா அந்த இடத்துல impossible. ஆண்டவர் சொல்றாரு, வலையே என்ன பண்ணுங்க, வலைய போட்டாங்க. தேவ ஜனமே, இந்த சப்ஜெக்டை நான் கட் ஷார்ட் பண்ணுனா,
153 fishes they got. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? 153 fishes. It was varieties of fishes. இப்போ இந்த ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 153 ஸ்பீஷிஸ். இப்போ அந்த கால கட்டத்துல எப்போ those days ஏசப்பா டைம்ல 153 fishes, varieties of fishes இருந்துச்சாம், ஸ்பீஷிஸ். 153 ஸ்பீஷிஸ் அங்க வந்து நின்னுச்சியா? கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. Varieties, not one fish was repeated. நான் கேட்குறேன், எப்பனா நீங்கள் சிந்தித்தீங்களா ஏன் வர்றோம் 153 மீன் மாத்திரம் வந்துச்சுன்னு? எப்பனா நினைச்சிங்களா? வசனம் சொல்லுது வலையே கிளிற மாதிரி இருந்துச்சான். ஆமென். 153க்கு வலையே கிளிற மாதிரி இருந்துச்சா? எஸ். அந்த சமுத்திரத்தில் எல்லா பக்கம் இருந்த ஸ்பீசிஸே 153. Amen. Every 153 species, each one came and stood there in the one command of Jesus. Hallelujah. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு command of Jesus கர்த்தரும் வாழ்க்கையை மாற்ற முடியும். Hallelujah. அன்னைக்கு 153 varieties of blessings. இன்னைக்கு எவ்வளவு வெரைட்டி இருக்கோ எனக்கு தெரியல மீன்ல. அந்த எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? He will bless you. Just believe it. Just believe it. Amen. Hallelujah. In my conclusion of my message, I want you to read verse 9. 9ஆம் வசனம் சீக்கிரமா. இன்னும் 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். பாருங்க, இப்பதான் கிரில் தந்தூரி எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்பவே ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கரெக்டாமா? Okay, we'll all read in English, okay? When they landed, they saw the fire of burning coals there with fish on it. கோல்ஸ் மேல என்ன இருக்கு? தந்தூரிக்கு என்ன பண்றான்? கரெக்டா? இப்போ ஃபிஷ் தந்தூரி ஏசப்பா யாருக்கு ரெடி பண்ணிருக்கிறாரு? அவங்களுடைய நண்பர்களுக்கு ரெடி பண்ணிருக்கிறாருப்பா. கமான். இப்பதான் ஃபிஷ் தந்தூரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னே ஏசப்பா அவங்க யாருக்கு கொடுத்துட்டாரு? சீஷருங்க. கையை தட்ட ஒரு கையும் இல்லையா? நல்லா ஃப்ரையா கோல்ஸ் மேல வச்சு என்னது இப்பவே உங்களுக்கு வாய்த்தோ ஊறினுக்குதா? ஒன்றும் வரி பண்ணாதீங்க. போகும்போது நீங்கள் வேணா பேட்டிங் பண்ணின்னு போகலாம். அங்கே என்ன ரெடியாக பண்ணுறாரு ஆண்டவர்? ஃபிஷ் தந்தூரி ரெடி ஆகின்னு இருக்கு கோல்ஸில். ரெடி ஆயிட்டு இப்போ வசனம் சொல்லுது அண்ட் சம் பிரெட். இப்போ நான் சொல்கிறேன், அப்போவே பர்கரும் சாண்ட்விச்சை கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபிஷ்ஷும் என்ன இருக்காங்க? பிரெட். ஸோ ஃபிஷ் பர்கர் அப்போவே ரெடி. ஃபிஷ் சாண்ட்விச் எப்போ ரெடி? 2000 வருஷத்துக்கு முன்னே. கிளீனாக பிரெட் அறுத்து சென்டரில் என்னதை வச்சிருக்கிறாரு? ஃபிஷ்ஷை வச்சு யாருக்கு கொடுக்குறாரு? அவனுடைய நண்பருக்கு கொடுக்குறார். இங்கே வந்திருக்க ஒருத்தருக்கும் சொல்லுகிறேன், என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை போஷிப்பார், உன்னை வழி நடத்துவார், உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். Today, in my conclusion of my 5th point, what I am saying is, இல்லாதவைகளை இருக்க வைப்பார். Nothing was there, ஆனா God did a miracle. Hallelujah. முதலாவது சொன்னேன், என்ன சொன்னேன்? Go and make disciples of all nations. ரெண்டாவது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? சமாதானத்தை. மூணாவது பரிசுத்த ஆவியானவரை. நாலாவது அதிகாரத்தை. ஐந்தாவது இல்லாதவைகளை இருக்க வைக்கிற தேவன். யாவரும் எழும்பி நிக்கலாம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Come on, everybody stand to your feet. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I do not know in what situation. தம்பி கொஞ்சம் கீஸ் கொடுப்பா. I do not know in what situation you have come here. என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. மேபி குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம், உங்களுடைய வேலையில ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி you might be going through some personal problems where you're not able to share anybody. Maybe some kind of a depression, oppression, brokenness. Just close your eyes. Just lift your hands to the Lord. Ellarum, I want every eyes to be closed. Thank you, Jesus. Every eye closed in this place. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே.
சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. கொயர் கொஞ்சம் பேக் பண்றீங்களா? அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலன் புகவே தம் சிடருகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலன் புகவே தம் சிடருகளால் மூடுவார். உன்னதமானவரின் தம்பி கொஞ்சம் பாடு பாப்பா. உயர் மறைவினில் இருக்கிறவன் கைகளை தட்டி சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலன் புகவே தம் சிடருகளால் மூடு. நல்ல கரங்களை தட்டி அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலன் புகவே தம் சிடருகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் நல்ல கரங்களை தட்டி Oh, we love you, Jesus. Thank you, oh my master. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையால எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. சப்பா இந்த கால வேளையில எல்லா சத்ருவின் கோட்டைகள் அந்தகார சேனைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போவதாக. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. Let the fire of the Holy Ghost. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. உக்கரபோ ஷிகரபலபரபதிபா. இப்பொழுது பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உரே மாமா 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 ஷபலபரபலபரபதிபா. ஹalleluya. என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. ரேகாபலபா ஷந்தரபலபரபதிபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. We love you Lord. உக்கரபோ ஷிகரபலபரபதியம் தரபதிபா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. நன்றி ஆண்டவரே. Oh, we bless you, Daddy. Oh, Rabaka Shakalabadiaba. Open your mouth, open your mouth. இன்னும் 5 நிமிஷம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் அங்க இங்க பார்க்காதீங்க. Yes, Jesus. Oh, we bless you, Daddy. Rimala Shakalabadiaba Shamdarabadiaba. ஆண்டவருடைய மகிமையின் வல்லமை, என் தேவனுடைய பிரசன்னம் ஓ நிரம்பட்டும் இந்த இடத்துல. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. எல்லோரும் சேர்ந்து அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிடருகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிடருகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசேகமா, என் நம்பிக்கையும் அவரே. எல்லோரும் சேர்ந்து அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே ரமக ஷிகலபதியந்தலப ரெகதலபோ சந்தரபதிய அவர் சேட்டையின் ரெகதலபோ சந்தரபதிப. ஒரு அபிஷேகத்தின் நதி ஊற்றப்படுவதாக. ஒருவருக்கு மேலும் ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. Let the fire of the Holy Ghost. ரெகபலப ஷிகலபபபபபப ரெமக ஷிகலபதியந்தலபதியரப ரோகோதுல மக ஷிகபபபப. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அசுத்தாவின் கோட்டைகள் உடைக்கப்படுவதாக. அந்தகார சேனைகளை சுட்டரிக்கிறேன். Evil spirits come out in the mighty name of Jesus. எல்லா பொல்லாத துஷ்ட ஆவிகள், பலவீனங்கள் come out. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இந்த நிரப்புவதாக. ஓ
Hallelujah. ஆண்டவருடைய வல்லமை எரிந்து கொண்டிருக்குது. God's power is moving. There is power. There is power. Wonder working power in the mighty name of Jesus. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Come on, everybody. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder, அற்புத வல்லமை இயேசுவே. எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தின் நதி நம்ம மத்தியில் பாய்வதாக. இந்த கால வேளையில சத்ருவின் கோட்டைகள் உடைக்கப்படட்டும். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். பலவீனங்கள் விட்டு போகட்டும், நோய்கள் விட்டு போகட்டும். அசுத்தாவின் கோட்டைகள் உடைக்கப்படுவதாக. இந்த நிமிஷமே கர்த்தருடைய பிரசன்னம் ஒருவருக்கு மேலும் அக்கினியாய் இறங்குவதாக. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து இன்றே தேவை தேவா, இன்று தேவை தேவா. Thank you Jesus. இப்போ தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இன்று தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் அபிஷேகம். Fire, fire, அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ரே பா 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 ஷக்கர பா 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 ரே கதல போ ஷக்கல பா தியாதர பா உக்க பா 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 பா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை ஒருவருடைய மேலும் ஷக்கேனா மகிமை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Fire, அக்கினி, 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 அக்கினி. சொட்டோரோகோ போபோ ரெபாலா சிதரபா. ஆண்டவருடைய விடுதலை, 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 விடுதலை. எஸ், ஆண்டவர் விடுதலை காக்கிக் கொண்டிருக்கிறார் ஒருவருக்கு. தேவை தேவா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலைகள், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம், பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியம். ஓ ராமா மாமா மாமா ஷடரமம் தரபா. கர்த்தருடைய வல்லமை ஒருவருக்கு மேலும் என் தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம், ரிசல்ட் வர பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம். ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை ஓ பெற்றுக்கொள்ளுங்க. கடைசியா எல்லா கரங்களை சட்டி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. கடைசியாய், கடைசியாய் பொழிந்திடும் உரபல சகலவ ரியந்தரவ உக்கரவ சியலவந்தரவ. பலவீனம், பலவீனம் விட்டு போ, சோர்வு விட்டு போ, கண்ணீர் விட்டு போ. இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது ரே பா 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 பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ரேமாலா ஷடரபலபரபதியப. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. கீஸ் கொடுப்பா, எல்லா கண்களை மூடுங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 4 அதிகாரம் 33 வசனம் சொல்லுது. I will read it in English. Acts chapter 4 verse 33. With a great power the apostles continued to testify to the resurrection of the Lord Jesus, and God's grace was so powerful at work in them all. Under the resurrection power அவங்களுக்குள்ள செயல்பட்டது. எங்கெல்லாம் சீஷர்கள் போனாங்களோ அவருடைய மகிமையை கண்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு,
நீ எங்கெல்லாம் போறியோ என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க கூடவே வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரகதலபோ சந்தலபதியபா. எல்லாரும் கண்களை மூடுங்க. என்னை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாள் அன்றைக்கு வந்திருக்க ஒருவருத்தருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவருத்தரும் ஆத்ம ஆதாயம் செய்கிற பாத்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. செப்பா உமக்காக ஓடிட்டும் அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவே, எங்களை தாழ்த்தியும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் அன்றைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்க ஒருவருத்தரையும் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்க ஒருவருத்தருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம் ஒருவருத்தரையும் தொடட்டும் ஆண்டவரே. செப்பா ஆண்டவரே, ஒருவரும் உமக்காக ஆத்ம ஆதாயம் செய்யற பாத்திரமாய் மாத்துங்க. அவங்களுக்கு சமாதானத்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இல்லாதவைகளை ஈர்க்க வைக்கிற தேவன் ஆண்டவரே. சப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள், பிரச்சனைகள், கண்ணீர், உபத்திரங்களோடு வந்திருந்தால் ஒருவருடைய கண்ணீரை மாற்றுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. வீட்டில் இருக்கிற ஆண்டவரே பிரிவினை ஆவிகளை மாற்றுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும். பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலைகளை தாங்க. பிசினஸ்ல யாருக்கெல்லாம் தோல்வி இருக்கோ அவங்களுடைய பிசினஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, நம்முடைய சபையை நீர் ஆசீர்வதிங்க. அருமையான போதகருக்காக நன்றி ஆண்டவரே. பாஸ்டரையும் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சப்பா அவர் எடுக்கிற எல்லா பிரயாசத்துல பிரயாணத்துல உம்முடைய பிரசன்னம் அவரோடு தங்கி இருக்கட்டும். சபையுடைய ஆண்டவரே மூப்பர்களுக்காக நன்றி, வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி, ஒருவருத்தருக்காக நன்றி ஆண்டவரே. சப்பா இந்த நாள் ஆண்டவரே வந்த அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. என்னை தாழ்த்தியும் சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீ செய்த எல்லா அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. யாருன்னா இந்த இடத்துல பலவீனத்தோடு நோயோடு வந்திருந்தால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அந்த சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தில். Let them be healed by the power of Jesus. I speak a divine touch of the Holy Spirit. Father, continue to bless each and everyone. Thank you for your awesome presence. We give you glory, honor, all the best praises. In Jesus' mighty holy name we pray. Amen. Let us look unto the Lord. Let us finish. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சதா நம்மோடும் கர்த்தர் ஒருவரும் கூட இருப்பதாக. May God bless you all richly.